இன்னைக்கு ஜோ கிச்சனில் கோகோ பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோகோ பால் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக். இதில் எந்த ஸ்வீட்னரோ ஆட் பண்ணல. இதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சூடு பண்ணதும், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அது போட்டதும், 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். இந்த ஃப்ரெஷ் கோகோனட்டு தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஃப்ரெஷ் கோகோனட்டை எப்போதும் யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டு 10 to 12 cashew நட் போட்டு ஒரு 1/2 மினிட் மறுபடியும் வறுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன டச், அதுக்காக வந்து லெமன் ஜெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த லெமன் ஜெஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோல் மட்டும்தான், உள்ளெல்லாம் கட் பண்ண வேண்டாம். அந்த எல்லோ கலர் ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம துருவி அதில் ஆட் பண்ணுறோம். இது கசப்பெல்லாம் வராது, ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து போட்டதும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடணும். அவ்வளோதான். ஆப்ஷனல் வந்து டெசிகேட்டட் கோகோனட், அது ட்ரை கோகோனட்டில் இதை ஒரு பெரட்டி எடுத்து வச்சிடலாம். பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். 3 to 4 days ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.